சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை என்பார்கள். சிவபெருமான் கேட்டதை, அந்த வரத்தை அப்படியே அளிக்கக்கூடியவர். அது எந்த வரமாக இருந்தாலும் அப்படிதான் நம்ம புராணங்கள்ல படிச்சிருப்போம். எல்லா ஆலயங்களிலும் கருணையின் கடலாக சிவபெருமான் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் தமிழகத்துல ஒரு 8 இடங்கள்ல அசுரர்களை அவர் சம்ஹாரம் பண்ணியிருக்கார். அதுதான் வீரட்டானம் வீரட்டனேஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் தன்னுடைய வீர தீர செயல்களை நிகழ்த்திய இடமாக அது கருதப்படுகிறது. அது எங்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தஞ்சாவூர் திருவையாறு அருகில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூர், இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், மூன்றாவது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவதிகை. மீதமுள்ள ஒரு 5 கோவில்கள் மயிலாடுதுறையை சுற்றி இருக்கிறது. ஒன்று திருக்கொற்கை, திருவழுவூர், திருவிற்குடி, திருப்பரியலூர், திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்தலங்கள். இந்த 8 கோவில்களுமே சிவபெருமான் வீரட்டானேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய போன ஜென்ம வினைகள் எல்லாமே தீர்க்க வேண்டும், அவை அழிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செல்ல வேண்டிய ஒரே ஸ்தலம் அட்டவீரட்டானம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது அட்டவீரட்டான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஒரு புதுவிதமான மாற்றம் உங்கள் மனதிலும் உடல் அளவிலும் நாம் உணர முடியும். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். இது உங்கள் சிவனை தேடி. நன்றி, வணக்கம்.